ஹாய் மக்களே, வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து உங்கள் சக்திவேல். ஒரு பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் 4 மணிக்கு டீ சாப்பிட போயிருந்தேன். அதில் 2-3 பேர் சொல்கிறாங்க, திருப்பூர் சம்பாதிக்கவே முடியலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறான். ஆனால் அவன் வாய் பூசாமல் போய் பேசுகிறான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. வந்தார வாழ வைக்கும் திருப்பூரில் அவன் முன்னேறல அப்படின்னா அவன் சோம்பேறி, உழைக்க தெரியாதவன். சரிங்களா? உழைக்க தெரியாதவன் அவன், படுத்துக்கிட்டே சோறு திங்க நினைக்கிறவன். அதனால தான் அவன் அந்த வார்த்தையை பேசியிருக்கான். வந்தார வாழ வைக்கும் திருப்பூரில் எத்தனை பேர் தெரியுமா கஷ்டப்பட்டு இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்காங்க, பெரிய 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 பணக்காரனாக இருக்காங்க, எத்தனை பேர் கம்பெனி வச்சுருக்காங்க, எத்தனை பேர் முன்னேறி வாழ்க்கையில் செட்டில் ஆகியிருக்காங்க. அந்தளவுக்கு திருப்பூர் ஒரு ஊருங்காடு, ஒரு குலதெய்வம் சொல்ல நம்ம திருப்பூரை. ஏன்னா வந்தார வாழ வைக்கும் திருப்பூர். இன்றைக்கி எத்தனை லட்சம் பேர் திருப்பூரில் இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கி அவங்க பூராமே சம்பாரிச்சு இன்றைக்கி வெளிநாட்டிலாம் பாருங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி தான் போஷன் சென்டரு மொபைல் கடையில் போய் பாருங்களேன், 10,000 15,000 20,000 வெளியில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கலையா? நம்ம சம்பாதிக்க மாட்டோமா? அவங்க சம்பாதிக்கிறது நம்ம சம்பாதிக்க மாட்டோமா? நான்லாம் திருப்பூர் 32 வருஷம் ஆச்சு. நானும் வெளியூர் தான். ஆனால் நானும் கை மடித்து டெய்லர் ஆகி எல்லாம் காணிக்கு போட்டு சம்பாரித்து நானும் இன்றைக்கி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி இன்றைக்கி நானும் செட்டில் ஆகிருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்னால் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா நான் இன்றைக்கி அட்டாக் வந்துடுச்சு, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நான் வீட்டில் இருக்கேன். அதுக்காக திருப்பூரை குறை சொல்லக்கூடாதுல்ல. எத்தனை பேர் பொழைச்சிருக்காங்க திருப்பூரை எத்தனை பேர் திருப்பூர் வெளியூரில் போய் எத்தனை பேர் கடன் கட்டியிருக்காங்க தெரியுமா? என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். ஊர்லேருந்து வருவாங்க, சொல்லுவாங்க, ஊரில் அவ்வளோ கடன் வச்சுருக்கீங்க, இவ்வளோ கடன் வச்சுருக்கீங்க, என்னால் தாங்க முடியலை, அதாவது திருப்பூருக்கு வந்தோம், எப்படியாவது சம்பாரித்து கட்டிடலாம் அப்படின்னு. ஆனால் திருப்பூர் வருவாங்க 4 பேர் 3 பேர் ஒரு ரூம் எடுத்து தங்கி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அவங்களும் ஊரில் கடனை கட்டி அவங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு திருப்பூரில் இடம் வாங்கி வீடு கட்டி இன்றைக்கி அவங்களும் செட்டில் ஆகிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி தயவு செஞ்சு யார் திருப்பூர் குறை சொல்லாதீங்க. திருப்பூர் வந்தார வாழ வைக்கும் திருப்பூர், இது நம்ம ஊர் திருப்பூர். அதனால் யார் வந்தாலும் பிழைக்கலாம், யார் வந்தாலும் முன்னுக்கு வரலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே திருப்பூரில் வேலை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் திருப்பூரை தப்பாக சொல்லாதீங்க. ஏன்னா 4 மணிக்கு நான் டீ சாப்பிட போகிறப்ப அப்படி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு. அவங்களாம் உழைக்க தெரியாதவங்க, சோம்பேறி நாயிங்க, படுத்துக்கிட்டே திங்க நினைக்கிறவங்க, கொண்டாட்டி காலில் தயவுசெய்து அப்படிலாம் வந்தார வாழைக்கு திருப்பூரில் 1000 வேலை இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் நம்ம பிழைக்கலாம், நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி.